அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைக்கிற வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சாச்சு. முக்கால்வாசி வந்து முடிச்சாச்சு. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்தது. நம்ம வந்து வேணான்னு சொன்னாலுமே வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டாங்க. எப்படியாவது வந்து தச்சு கொடுத்துரு, ஒன்றே ஒன்று தானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து ஒன்றே ஒன்றுன்னு சொல்லியே வந்து ஒரு 12 ப்ளவுஸ் கிட்ட எனக்கு சேர்ந்துருச்சு. என்னால வந்து மறுக்கவும் முடியல. சரி 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளுக்குள்ள இந்த 12 ப்ளவுஸையும் வந்து தச்சு குடுக்கணும். சரி எடுத்து வந்து கட் பண்ணிடலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தச்சிடலாம். ஒரு 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, சுத்தமா தூக்கமே இல்ல. நல்லா தூங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிருச்சு. அப்படிதான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, முக்காவாசி டெய்லர் ஃபுல்லாவே இப்படிதான். ஏதாவது வந்து சீசன் டைம்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரம் தூங்காட்டினாலும், அந்த பணம் கிடைக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹேப்பியா இருக்கும். நம்மளோட ஏதாச்சும் ஒரு தேவைய வந்து நிறைவேத்தும்போது, நமக்கு ரொம்பவே வந்து நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏதாவது ஒண்ணு நெனச்சு வந்து நம்ம ஓடிட்டே இருக்கிறது தான வாழ்க்கை. சரி எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக் பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆயிருச்சு. ஏன்னா வந்து ஒரு 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, மிஷின்லேருந்து எந்திரிக்காம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கிறனால, முதுகு வலியுமே வந்துருச்சு. ஒரு சிஸ்டர் வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க, "முதுகெல்லாம் வலிக்குது, தைக்க உட்காந்தாலே காலெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறது சிஸ்டர்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்குமே அப்படிதான் வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. நெறைய நேரம் மிஷின்ல உட்காந்துட்டே இருந்தேன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வேற திட்டுவாங்க. நெறைய திட்டு வாங்குவேன். எப்பயாச்சும் வந்து அவங்க கால் பண்ணும்போது, நான் மிஷின்கிட்ட இருந்து வந்து கால் அட்டெண்ட் பண்ணிட்டாலே போதும். செம்மையா எனக்கு திட்டு விழும். எப்ப பார்த்தாலும் மிஷின்லயே உட்காந்துரு, அப்புறம் கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதாவது சொன்னேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுவாங்க. ஆனாலும் வந்து இது வந்து நமக்கு ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா வீட்லயே வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி சீசன் டைம்ல நம்ம ரிஸ்க் எடுத்து தச்சா தான் நார்மல் டேஸ்ல வந்து நமக்கு கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா, அப்ப வந்து நமக்கு தச்சு குடுத்தாங்கல்ல, இப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பா வருவாங்க. அதுக்காக வேண்டி வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தச்சு தான் ஆவணும். அதுவும் நெறையா வந்து இந்த தடவ மாடல் ப்ளவுஸ் நெறைய பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீனேஜ் பிள்ளைங்க தான் வந்து நெறைய குடுத்துருந்தாங்க. நெறையா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து எனக்கு மாடல் ப்ளவுஸ் தான். ஆனாலுமே வந்து ரொம்ப டைம் எடுத்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனார்கலி அ அ ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெறைய வியூஸ் போயிருந்தது. நெறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து வந்திருந்தீங்க. நெறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தது அப்டின்னா, எனக்குமே வந்து ரொம்ப ஹேப்பி. ஒரே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஸ்பீடா வந்து சொல்லிக் குடுத்தீங்க. அதனால எனக்கு புரியல அப்டின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்து டீட்டெயில்டா அந்த மேல டாப் இருக்குல்ல, அது கட் பண்ணி டீட்டெயிலா போட்டிருந்தனால தான் வந்து நான் ஸ்பீடா வந்து சொல்லிக் குடுத்துருந்தேன். ஓரளவுக்கு கட் பண்ணிட்டு அந்த அந்த டே ஃபுல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பிள்ளைங்களுக்கு வந்து பிறந்த நாள் வந்தது. அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளவா நான் ட்ரெஸ் எடுக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். இந்த தடவ அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால கரெக்ட்டா டேட்ட ஞாபகம் வச்சுட்டு, எனக்கு பிறந்தநாள் வருதுன்னு ஒரு 2 வாரமா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், "அதான் பெருநாள் வருதுல்ல, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டோம்ல, அத வச்சு போட்டுக்கலாம்" அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் சமாதானம் ஆகவே இல்ல. சரி சொல்லி நேத்தா வந்து போய் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒரே கிரீன் கலரா வந்து இந்த தடவ அமைஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்டின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே சைஸ்ல இருக்கணும், ஒரே கலர்ல இருக்கணும். இந்த மாதிரி வந்து தேடி தேடி எனக்குமே போர் அடிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சஹருக்கு லாஸ்ட் டே வந்து சஹர் இன்னைக்கு. இன்ஷாஅல்லாஹ் வந்து அடுத்த வருஷம் தான். லாஸ்ட் டே வந்து சஹர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கனவா கிரேவி வச்சுட்டு ரசம், அடுத்து வந்து இந்த கீரை வந்து வைக்கலாம் அப்டின்னு வந்து நெனச்சிருந்தேன். நோன்பு வர்றதுக்கு முன்னாடி வந்து கீரை சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து கீரை வைக்கிறதே இல்ல. கீரை வைக்கிறதுக்கும் டைமும் இல்ல. இந்த கீரை வந்து கிடைச்சது. சரி சஹருக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
இந்த மாதிரி கீரைகள் வந்து நான் நல்லா சமைப்பேன். எனக்கு நல்லா சமைக்க வரும். அதனால அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி கீரையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எ ஆஞ்சு வந்து குடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தான் வந்து வேக வைப்பேன். சில பேர் வந்து அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துருவாங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைஞ்சு எடுத்துக்கிருவாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி தோணும். அப்படி ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சுட்டோம்னா, அந்த கீரையோட அந்த பச்சை கலர் வந்து மாறி போயிரும். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது கீரையில வேக வைக்கும்போது. அந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா, அந்த கீரையோட கலர் நமக்கு வந்து மாறி போகாம இருக்கும். அவ்வளோதான். நான் 2 கட்டு வந்து வாங்கியிருந்தேன். ரூ. 20க்கு வந்து குடுத்துருந்தாங்க. நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு, கழுவி வந்து எடுத்துக்கிட்டேன். கழுவிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி இருந்தது அப்டின்னா, நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமும் தண்ணிய வடிகட்டுற மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வேக வச்சு எடுத்துக்கணும். அத வந்து வேக வச்சுட்டு, கனவாவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணணும். அத வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி நான் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கிரேவியா வரணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து தக்காளி, வெங்காயம் அரைச்சு போட்டோம் அப்டின்னா தான் கொஞ்சம் நெறைய கிரேவி இருக்கிற மாரி இருக்கும். ஒரே ஒரு தக்காளியும், ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் வந்து அரைச்சு எடுத்துக்க போறேன். மத்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தாளிக்கும்போது வந்து சேர்த்துக்க போறேன். அவ்வளோதான். நான் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடுமே வந்து லைட்டா பெரட்டி விட்டோம் அப்டின்னா, அந்த சைடு வெந்துரும். கண்டிப்பா வந்து கீரை வேக வைக்கும்போது மூடி போடவே கூடாது. இந்த கீரைக்கு மட்டும் இல்ல, எந்த கீரைக்குமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த கீரையோட அந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா மாறிரும். ஒரு மாதிரி அந்த அந்த கலர் மாறிட்டு வேற ஒரு பச்சை கலர் வந்து வந்துரும். அது வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையோட கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். கீரையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தான் நான் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சு மட்டும் தான் விடணும். எப்பவுமே வந்து கிரேவி ஏதாவது வச்சோம் அப்டின்னா, கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து நல்லா போகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில. எல்லாமே சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கீரைய இப்ப வந்து நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் வச்சு தான் வந்து கடைஞ்சு எடுத்துக்கிறேன். என்ட்ட வந்து அந்த மத்துலாம் இல்ல. அதனால இந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டு லைட்டா மசிச்சு விட்டாலே போதும். நல்லா வந்து கரைஞ்சு வந்துரும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல தக்காளி, வெங்காயம் அத வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த தக்காளி, வெங்காயோட பச்சை வாசம்லாம் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள், அடுத்து வந்து ஜீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டும். போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவா வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கனவா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா கனவால இருந்தும் நமக்கு தண்ணி விடும். பார்த்து வந்து தண்ணி சேர்த்துக்கணும். கிரேவி அளவுக்கு மட்டும். நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம்.
கனவா பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கொதிச்சு வந்துருச்சு. வேற அடுப்புக்கு வந்து மாத்திட்டு, இந்த அடுப்புல வந்து கீரைய தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கீரை எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் தாளிப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கீரையோட வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்தே வந்து வேக வச்சு அப்படியே கடைஞ்சு உப்பு போட்டு கடைஞ்சிருவாங்க அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி தாளிச்சா தான் பிடிக்கும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, வெங்காயம், அடுத்து வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரைய போட்டு நல்லா கடைஞ்சு எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் ரசம் வைக்கல. வெறும் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். கனவாக்கு வந்து ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால வந்து ரசம் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஓரளவுக்கு வந்து வேலை ஃபுல்லாவே முடிஞ்சது. கிச்சன்ல நிக்கும்போதே கிச்சன் கிளீன் பண்ற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை எல்லாமே வந்து நீட்டா வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்த பாக்ஸ் எல்லாமே அதது இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கிச்சன் எப்பவுமே நீட்டா மெயின்டெயின் பண்ணலாம். அவ்வளோதான் எனக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. சாப்பாடுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் வேலை எல்லாமே முடிஞ்சது. ஸ்டிச்சிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே முடிஞ்சது. ஹூக் வைக்கிறது, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே முடிச்சு, கஸ்டமர் குடுத்த பேக்ல போட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இனி வந்து அவங்க கேட்ட உடனே நம்ம எடுத்து குடுக்குற வேலை மட்டும் தான். இப்ப தான் வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா வந்து டென்ஷனா இருக்கும். சில டைம் வந்து பெருநாள் நைட்டு வரைக்கும் கூட ஒர்க் இருக்கிற மாரி இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து நாளே முடிக்கிற மாரி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். லாஸ்ட்டா குடுத்தா வந்து வாங்க மாட்டேன் அவ்வளவா. என்னால தைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருவேன். இந்த தடவ வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட ஈத் ட்ரெஸ்ஸு. அஜியும், ஆசிக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்புல குத்தாம ட்ரெஸ் வாங்கணும். பார்த்து, பார்த்து வாங்கணும். எதுவுமே வந்து லைட்டா அந்த ஜருக கூட குத்திருச்சுன்னா, அடுத்த தடவ போடவே மாட்டாங்க. ஒரு தடவ ஃபர்ஸ்ட்டு ஏதாவது விசேஷத்துக்கு போடுறது தான். லைட்டா குத்திருச்சுன்னா அவ்வளோதான். அது பீரோலயே தான் இருக்கும். அதனாலேயே வந்து ட்ரெஸ் எல்லாமே பார்த்து, பார்த்து தான் வாங்குவேன். எல்லாரும் வந்து மேல பார்த்து தான் வாங்குவாங்க. நான் உள்ளக்க கிளாத் எப்படி இருக்கு? பிள்ளைங்க குத்துமா? அந்த மாரி பார்த்து தான் வாங்குவேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து போடுவாங்க. இல்லைன்னா வந்து அத தொடவே மாட்டாங்க. இப்ப பெருநாளைக்கு வாங்கிட்டு குத்திருச்சு அப்படின்னா, அவ்வளோதான். அப்படியே வந்து பீரோல இருந்துட்டே இருக்கும். எடுக்கவே மாட்டாங்க. அது சின்னதா போய் யார்ட்டயாச்சும் வந்து எடுத்து குடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்து, பார்த்து வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவ ஒரே கிரீன் கலர்ல அமைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஹிஜாப் வேணாம், ஷால் தான் வேணும் அப்படின்னு சொன்னனால, நான் வந்து அவங்களுக்கு ஷாலும் அதே கலர்ல வந்து வாங்கியிருந்தேன். இது அடுத்த நாள் போய் வாங்குனது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல தான் வந்து அமைஞ்சிருந்தது. 2ம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரே மாதிரி தேடினேன், கிடைக்கவே இல்ல. அவங்களும் எனக்காக வந்து குடோன்லலாம் தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தாங்க. இப்படி தான் வந்து பண்றது. எப்பவுமே வந்து அஜ்ஜியாசி சின்ன வயசுலேருந்து அதே கடையில வாங்குறதுனால, நான் போயிட்டாலே போதும், நான் குடோன்லயாச்சும் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு வந்து தேடி எனக்கு எடுத்து குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அப்படின்னு தான் தேடினாங்க. கொஞ்சம் வந்து டிசைன் மட்டும் வேற மாரி இருக்கும். மத்தபடி எல்லாமே ஒரே மாரி தான் இருந்தது. அந்த பூ டிசைன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நானாவது வந்து எப்படியாவது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டு வந்துருவேன். பக்கத்துல என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாரும் "என்ன வேற மாரி எடுத்து வந்திருக்க? ஒரே மாரி இல்லையா? ஒரே மாரி இல்லையான்னு?" கேட்டு என்னைய டார்ச்சர் பண்ணிருவாங்க. அதனாலேயே தேடி தேடி எடுத்துட்டு வர மாரி இருக்கும். எனக்காக வந்து ஒரே 2 டாப் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இந்த சம்மருக்குலாம் போடுற மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருந்தது. நல்லா ரயான் மெட்டீரியல்ல இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கிளாத்க்காக வந்து இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். கலருமே வந்து புடிச்சிருந்தது. 2 டாப் வந்து வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன். அது என்ன கலர்? பிஸ்தா கலர் இது. அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியலும் சூப்பரா இருந்தது. நல்லா இந்த சம்மருக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது 419 வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 599 ரூ. 600 இது. ஆனா குடுக்கும்போது வந்து கம்மி பண்ணி தான் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஈத் ட்ரெஸ்ஸு சாரி. சாரி வந்து இப்ப வாங்கல. இது வாங்கி ஒரு 6 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு.
புதுசாவே இருந்தது. சரி இந்த பெருநாளைக்கு இத வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பையனோட ட்ரெஸ்ஸு. பசங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஒரு ஷர்ட்டும், ஒரு பேண்ட்டும் அப்படிதான். அது வந்து ஒரு கலர் கலர் வித்தியாசம் அவ்வளோதான் இருக்கும். வேற ஒரு மாடல் இருக்காது அதில. லைக்ரா பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். அடுத்து வந்து ஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். தொழுகை கட்டி போடுறதுக்காக கைலியும், அதுக்கப்புறம் வந்து டீஷர்ட்டும் வந்து எடுத்திருந்தேன். அவ்வளோதான் பையனோட ட்ரெஸ்ஸு. எங்களோட பெருநாள் ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்தது. இது வந்து அஜி, ஆசி 2 பேரும் இந்த தடவ வாங்குன சர்டிஃபிகேட் இது. வருஷம் வந்து இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 வருஷம் அந்த ஸ்கூல் போயிட்டு, போனதுலேருந்து வந்து நெறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அஜி வந்து சாம்பியன் கப்பு வந்து 2 தடவ வாங்கியிருக்கா. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அஜி 2டே 2 போட்டியில தான் வந்து ஜெயிச்சிருந்தா. அதுவும் ஃபர்ஸ்ட்டுனால வந்து சாம்பியன் கப் குடுத்துருந்தாங்க. போன தடவ 4 போட்டியில வந்து ஜெயிச்சு இந்த சாம்பியன் கப் வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து நாங்க படிச்ச ஸ்கூலு. ஆனா வந்து அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா என் பொண்ணுங்கள வந்து எல்லாருக்குமே தெரியுது. எல்லா மிஸ்ஸுக்கும் வந்து தெரியுது. அதனால எனக்கு ரொம்பவே வந்து ஹேப்பியா இருக்கும். இது வந்து போன வருஷம் வாங்குனது. போன வருஷமும் அஜி தான் வந்து சாம்பியன் கப் வந்து வாங்குனா. அது மாதிரி நெறையா வந்து ப்ரைஸ் பாக்ஸு இதெல்லாம் வந்து குடுத்துருவாங்க. அ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஃபுல்லாவே வந்து பாக்ஸ் தான் வந்து குடுத்துருந்தாங்க சில்வர்ல. இந்த தடவ வந்து ஆசி வந்து நெறையா 4 போட்டியில வந்து ஜெயிச்சிருந்தா. ஆனா சாம்பியன் கப் வந்து குடுக்கல. ஏன்னா எல்லாமே வந்து 2, 3 அந்த மாதிரி வந்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸு கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா, ஆளு தெரியாம ஆசிஃபாவ வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, கப்பு வாங்குறதுக்கு. அங்க போயிட்டு வந்து அஜிதான்னு கூப்பிடவும், நான் அஜிதா இல்ல, ஆசிஃபா அப்படின்னு சொல்லவும், அப்ப நீ போயிட்டு அஜி அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு சிரிப்பா தான் வந்தது. எல்லாருக்கும் ஒரே கன்ஃப்யூஷனா தான் இருக்கு அவங்கள வச்சுக்கிட்டு. இத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.